ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட். இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எடிட் வந்துட்டு ரொம்ப நாளாக எடிட் பண்ண சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால இன்றைக்கி நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே, XML லிங்க் எல்லாமே, மெட்டீரியல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ கொடுத்துட்றேன். இந்த ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு இன்ட்ரோ வீடியோ வரும்ல, அந்த வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் வந்துட்டு நீங்கள் எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடியோ வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூணுமே நீங்கள் வந்துட்டு 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கர்டு எப்படி கொண்டு வர்றது, அந்த பிளிங்க் எஃபெக்ட்டு, அதெல்லாம் எப்படி, டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஆடியோவை. ஸோ இது உங்களுக்கு தெரியலன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு, வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அது போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு சாங் வந்து கீழே கொண்டு போய்க்கோங்க, மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மியூசிக் வந்து சாங்கில் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு பீட் மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஸ்பாட்டிஃபை வீடியோ இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாதிரி நான் அந்த கால்குலேட்டர் மாதிரி, அந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து இந்த தேர்ட் ஒன் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வரையிலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துட்டு குறைஞ்சி உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ வந்து செட் ஆயிடும். கொஞ்சம் அந்த மியூசிக் முடியறதுக்கு 1 செகண்ட் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்து அதை குறைச்சிக்கோங்க. 1 செகண்ட் இல்லை, ஒரு 0.2 செகண்ட் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு இமேஜை வந்து கரெக்டாக அந்த வீடியோவிலேருந்து இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 ஆட் பண்ணால், ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு கீழே ஸ்கொயர் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஷேப் இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சைடில். இது ஒய் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மேலே சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக அந்த இமேஜ் சைஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் செலக்ட் பண்ணி சென்டரில் இருக்கும்ல, அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஆயிரும். இப்போ வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் ஆர் வாப்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்வீஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மைனஸ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கர்வ்ட் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக எவ்வளோ வேல்யூ வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் இமேஜ் வந்துட்டு எடிட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ரெக்டாங்கிளோட சைஸ் மாறும். அதனால் நான் ரெக்டாங்கிளையும் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நான் அந்த ரெக்டாங்கிளுக்கு பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆசிலேட் போய்க்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு குறைச்சிக்கோங்க. ஸோ இது வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு அது எவ்வளோ இந்த மூமெண்ட் இதாகுதுல, ஷேக் ஆகுதுல, அது எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீட் ஆகுதுங்கிறத ஃப்ரீக்வன்சி. அதே மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு போகிறது. ஸோ நீங்கள் வேல்யூ குறைச்சிங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ஆசிலேட் அந்த எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்டாங்கிள் மறுபடியும் அப்ளை பண்ண மாதிரியே மறுபடியும் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ கரெக்டாக அந்த இமேஜ் சைஸுக்கே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மறுபடியும் எடிட் பண்ணதால உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதனால் அந்த குரூப் செலக்ட் பண்ணி மேலே 3 டாட்ஸ் கொடுத்தீங்கன்னா அன்குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பண்ணிவிட்டு மறுபடியும் குரூப் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிட்டேன். எடிட் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் போய் தான் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் குரூப் தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சைஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜோட சைஸுக்கு இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்குவீஸ் ஆப்ஷன் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு முன்னாடி பண்ணோம்ல, அதை மறுபடியும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எஃபெக்ட் வந்து 1 by 1 ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்குவீஸ் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாஃப்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ அது சாஃப்ட் க்ளோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் க்ளோ ஆகணும்னு நினச்சினா 3 டாட் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் வேல்யூ குறைக்கணும்னா இந்த டிஃப்யூஷன் பிரைட்னஸ் எல்லாம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கும். நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 வேர்டு கொடுத்துட்டேன். இது ஒரே வேர்டு வர மாதிரி இருக்கட்டும். ஸோ இது வந்து நான் ஃபாண்ட்டு கலர் ஒயிட் வச்சுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்ட் இது எங்கே இதாகிறதுங்கிறது. ஸோ இது கரெக்டாக வச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே கொண்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைஸ் வந்து உங்கள் டெக்ஸ்டோட சைஸ் வந்து குறைக்கிறனா குறைச்சிக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் அந்த இன்னொரு எஃபெக்ட் வந்ததுல இன்னொரு வேர்டு வந்து வர மாதிரி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒபாசிட்டி விசிபிலிட்டி போயிட்டு அதில் ஃபேட் இன் ஆர் அவுட் கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சு இன் வந்து 30 செகண்ட், அவுட் வந்து 30 செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் இதுனா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு வேர்ட் பை வேர்ட் வர மாதிரி பண்ணலாம். நான் வந்து ஈஸியாக வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு சேனலில் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு இப்போ பாருங்கள், இது வரலும் கொண்டு வந்திருக்கோமா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அடுத்த வேர்டு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல முன்னாடி வரலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த வேர்டிங் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ரெண்டையும். அதுக்கப்புறம் செகண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரலும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ என்னென்ன டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அது பக்கத்துலேயே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருந்ததுன்னா பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறங்காட்டி நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் அந்த எஃபெக்ட் வந்துட்டு போடுறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டையும் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு நீங்கள் 1 by 1 டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் எந்த எஃபெக்டும் ஆட் பண்ணல டெக்ஸ்ட்டுக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோக்கு மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். நான் அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ அதில் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒபாசிட்டி ஆர் விசிபிலிட்டிலேயே ஃப்ளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். நார்மல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணாவே இதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியும் ஸ்ட்ரென்த்தும் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ எவ்வளோ வேல்யூவில் வேணுமோ குறைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதனோட ப்ரீசெட் லிங்க்கும் சரி, XML ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் அந்த வீடியோ, ஸோ இது எல்லாமே நான் மெட்டீரியல் லிங்க்கில் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதில் வந்து நீங்கள் 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு டெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ண கஷ்டமாக இருக்குங்காட்டி நான் இது யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது வந்து நானாக க்ரியேட் பண்ணலை, இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்காட்டி நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ ஒரு சில ஹேட்டர்ஸ்க்காக இந்த பதிவு. ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.